2022 20-40. நம்ம சேர்ந்திருந்த பந்தயத்தில் உள்ள எல்லா டைமுக்கும் மேலே வந்த பரவாயில்ல ரெக்க விட்டு போட்டிருந்தது. முன்னேறம் சரியில படுத்துவாய் பொருளை வந்து செய்வதே கிடையாது. பிரகிருதியில இயற்கையாட்டு கடவுளை அமைக்கக்கூடிய அமைப்பு. 25 புறா ரெக்க வெட்டி பூச்சி பறத்துறவங்களும் இருக்காவ, 15 புறா போட்டு பறத்துறவங்களும் இருக்காவ. ஆனா நீங்க அன்னைக்கு 23 மணி நேரமா 29 மினிட்டும் பறந்துருந்தீங்க. அன்னைக்கு உங்களோட காலாவஸ்தை எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தற்போல இருந்துச்சா இல்லைன்னா கஷ்டப்பட்டுதான்? அன்னைக்கு உள்ள காலாவஸ்தைன்னு சொன்னா நார்மல் தான், பெரிய விசேஷம் கிடையாது காலாவஸ்தை. ஆமா, அன்னைக்கே ஏகப்பட்ட பந்தயம் ஓடிச்சிடலாமாக்கா. புறா நிறைய ஓடிக்கிட்டு தானே இருந்து. பின்ன வந்து ஓரளவுக்கு பறக்கக்கூடிய பிராயலுக்கு ஏற்ற சூழ்நிலை தான். இப்ப நம்ம பந்தயத்தை அன்னைக்கு அங்கங்கேயா ஏகப்பட்ட பந்தயம் நடக்கதான் செய்யுது. ஆனா வந்து இப்ப ஒன்னும் பிடிச்சு நின்று கிடையில, நிக்கக்கூடிய இடத்துல நின்றுக்குமா இருக்கும். நம்ம சேர்ந்தது அந்த கிளப்புகள்ல ஒன்னும் பறக்கல. நமக்கு ஓடிச்சு அப்படித்தானே முருகன், வேற யாருக்கும் பிறந்த நமக்கு இல்ல. பின்ன காலாவஸ்தைன்னு சொன்னா பெரிய அளவுலயும் இல்ல, பெரிய அளவுல வெயில் இல்ல, நார்மலா இருந்து. ஆமா, அப்படியும் கிடையாது. உங்களுக்கு வெயில்ல வந்து அந்த பேர்டு வந்து எவ்வளவு நேரம் பறந்துருக்கு, மழையில எவ்வளவு நேரம் பறந்துருக்குன்னா? ஏன்னா வெயில்ல ஃபுல்லா பறக்கும். வெயிலுக்கு பிரச்சனையே அசராது. மழைக்கு ஒரு 4-5 மணிக்கு ஒரு வரை பார்க்கலாம். ஏன்னா அது பந்தயம் விடக்கூடிய அன்னைக்கு, இந்த அதுக்கு முன்னாடி 5-6 நாள் இந்த பிராக்கி இற கொடுத்து ஒரு நாள் விடக்கூடிய அன்னைக்கு மழை எல்லாம் கம்பி போல அந்த முடியெல்லாம் ஒட்டிட்டு மழையில, அதனால அழுக்கு. அது சிலவங்க சொல்றாங்க அந்த பிளாஸ்டிக் இது மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதுல வச்சுட்டு ஃபுட் எல்லாம் கொடுக்கலாம் சொல்லுங்க. அதுக்கு நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணனால அதுதான் உங்களுக்கு நம்ம என்ன சொன்ன பறவையிலே நிக்குமா, மழையில புறா பறக்கும். புறாவை நல்லா பறந்துகிட்டு தானே இருக்கு. நம்ம பிராக்கி இறக்கி இறைய கொடுத்து உள்ள அடைக்கும். மழையில நனைஞ்சனால சளி பிடிச்சிடும் பிராக்கி. 2 நாள் கழிச்சு புறா ஒன்று நேரம் வாய பழந்துகிட்டே நிற்கும். அப்போ இனி 3 நாள் பிராக்கி 3 நாளையில பந்தயம் இருக்கேன்னு சொல்லி சப்பு சவறு அவ்வளவு அழுக்காவனாலும் பிரச்சனை இல்லை, மருந்தை கொடுத்து எப்படி நோய் எல்லாம் எவ்வளவுதான் பறந்தாலும் நம்ம முன் தூக்கத்துல நிக்கவனுக்கு தானே முன்னுரிமை கொடுப்போம். அப்படிங்கிற நேரம் இவரை பிடிச்சு வச்சு அப்படி இப்படி மருந்தை கொடுத்து அழுக்கு ஒரு படாயிடுச்சு. இதுக்கு இடையில சாயமும் மஞ்ச பத்தியெல்லாம் எது அழுக்கு எது சாயம்னு தெரியல. எல்லாம் சேர்ந்து அந்த பெருமழையில முடியெல்லாம் இப்படி கம்பி போல ஈக்கு போல ஆயிடுச்சு. அப்படி மிஸ் ஆகிக்கிட்டு அது இல்லையா. ஆமா, ஆனா இந்த பறந்து பிராக்கு வந்து நீங்க கழிஞ்ச வருஷம் வந்து உங்களுக்கு 21-32 பறந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அந்த பிராவை அந்த வருஷத்துல வந்து நீங்க ஏதாவது ப்ரீட் பண்ணுனீங்களா இல்லன்னா? ப்ரீட் பண்ண மாட்டானே, பேரண்ட்ஸ் இருக்கனால இதை நீங்க ஆமா. இதுக்கு 3 தலைமுறைகளா அப்படியே வச்சிருக்கேன். 3 ஜெனரேஷன் இருக்கு. இதோட பேரண்ட்ஸோட 3 ஜெனரேஷன். இதனுடைய அப்பா அம்மா இருக்கு, இதுக்கு அண்ணன் தங்கச்சின்னு இருக்கு. அப்ப இப்படி இந்த வரலாறு இருக்கக்கூடிய நேரம் நமக்கு இதுலதான் பேரண்ட்ஸ் எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. பின்ன வந்து மிருகங்கள் தானே ஒன்னு என்ஜாய் பண்ணி கிடக்கணும். ஏதாவது ஒரு பெட்டைய சேர்த்து போடுவோம், முட்டை விட்டா எடுத்து இதுல ஒதுக்கி போட்டுருவேன். பறத்துறதுக்குன்னு வச்சிருக்கிறது எதையுமே பட்டா எடுக்க மாட்டேன். இதோட பேரண்ட்ஸ்க்கு வந்து எத்தனை வயசு இருக்கும்னா? அது 4-5 வருஷத்துக்கு மேல ஆச்சுலாம். ஆமா, அப்பா வந்து முருகன்கிட்ட ஒரு 16 எத்தனை மணிக்கு 16 பறந்து, அது 16 மணி பறந்து ஜாக்கு. அதுக்கு அம்மா வந்து என்கிட்ட கீழ்த்தட்டுல 26 சில்லறை பிறந்து டேன்ல. எந்த இயர்னு சொல்ல முடியுமா? அது இருக்கு. என்ன இதுல இருக்கு இல்ல, அது எந்த இயர்னு உங்களுக்கு அந்த 2022 அவ்வளவு நேரம் பறந்துருக்கு. என்னோட பேரண்ட்ஸ் அந்த தாமரை பெட்ட தாமரை 22 26 டேன்ல வந்து பந்தயத்து கூடையில. அதான் இந்த டேன்ல உங்களுக்கு 26 மணி நேரம் பறந்து அந்த பெட்ட 26 சில்லறை டேன்ல பறந்துருக்கு. சரி, அதான் எதனால அப்ப நீங்க அந்த டோர்னமெண்ட் கலந்துக்கிடலையா? இல்ல, வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அது 26 மணிக்கூர் டேன்ல பறந்து பெரிய தட்டுல போய் அங்க போய் உட்கார்ந்துட்டு. அப்ப பெட்டைய சாதாரண நம்ம பெட்டைய பறத்துக்கு விருப்பப்பட மாட்டேன். பெட்டெல்லாம் இப்படிப்பட்ட பெட்டை கிடைக்கான்னு வெட்டி வச்சிருந்தேன். வெட்டி வச்சு பட்டா எடுக்கலான்னு வச்சுக்கிட்டு இருக்க நேரம் தான் முருகன் அப்ப ஜாக்கில உள்ள ராத்திரி எல்லாம் காணிச்சு கொடுக்க முடியாதுன்னுட்டு
5-6 பிராய பிடிச்சு மாத்தணுமாமான்னு சொன்னால ஜேக்கை வாங்கி இதுக்கு வச்சு பார்ப்போம்னு எடுத்தேன். சரி 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 இதுல எடுக்கக்கூடிய நேரம் ஒண்ணு ஜேக்கில் விழும், ஒண்ணுல வெள்ளையில விழும். சரி. அப்ப எடுத்தத பறவை இப்போ நம்ம என்ன சொன்னோம்ல, நம்ம கலாச்சாரமே இதுதான். உடனே பந்தயத்தை கூட்டது கிடையாது. சரி சரி திருடாக்கி ஒரு 7-8 மணிக்கு ஒரு பறந்துன்னா 2வது வருஷத்தை பறவையில தான் அதுக்கு ரிசல்ட் பாக்குறது. அப்படி 2வது வருஷத்தை பறவையில தான் இவன் கிட்லர் ஆகுது. சரி. அப்படின்னா அந்த ஜோடி அப்படியே ரெக்கைய வெட்டி வச்சுட்டோம். சரி சரி சரி. அப்ப அதுல உள்ள பறவையில எடுக்கக்கூடிய பட்டை அவ்வளவு கொஞ்சம் கனத்த பறவை தான். ஓ சரி சரி சரி. விடாது. அதாவது நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அந்த சைடிஸ் ஆகாரங்கள் மாத்திரம் கரெக்டா இருந்தா போதும். பின்ன அவனுக்கு வேலையை பிடிச்சுக்கிடுவோம். சரி 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 சரி. ஃபுட் நீங்க அதுக்குள்ள ஆகாரம் நீங்க கிளியரா கொடுத்தா போதும். பின்ன எதிரே பார்க்கண்டாம். சரி சரி. நம்ம அங்க சாஞ்சிரும், இங்க சாஞ்சிரும், அங்க கால் வச்சிரும், அந்த சிந்தாகதி வேண்டாம். சரி சரி சரி. இது வரைக்கும் அப்படி இல்லை, இனி எப்படியும். சரி சரிண்ணா. நீங்க 2022ல ஒரு வெள்ளையில ஒரு ஆடு பறந்துன்னு சொன்னீங்க, இதோட அண்ணனை பறந்துன்னு சொன்னீங்க. அதுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு இது கொடுக்கலையா உங்களுக்கு? அதுக்கு 3 வருஷம் ஆயிட்டலானே. 3 வருஷம் ஆனனால. ஆமா அதுக்கு தம்பி அந்த ரிலேஷன்ல நல்ல டாப் இப்படி அங்கீகாரத்துக்குள்ள இருக்க நேரம் இனி அதை போட்டு இது பரத்து. சரி சரி சரி. இப்போ இந்த ஜெனரேஷன்ல அதுகளு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா இல்ல, இதுகளை ஸ்ட்ராங் இல்லாம தான் அதை விட்டுருவேன். ஓ சரி சரி சரி. இப்போ இளைய தலைமுறை இதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நல்ல வெயிட்டா நிக்க வேண்டாம், அதுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கும். ஓய்வு கொடுத்து இளைய தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் மாதிரி நீங்க அதுக்கு ஒரு மூத்தது தானே. அப்ப அவியல ரெஸ்ட்ல வச்சு பட்டிமா அதுக்கு பட்டா எடுத்து போட்டுருக்கேன். சரி சரி. ஏன்னா இந்த வருஷம் லேசா அப்படி ஒரு 10 மணிக்கு கொடுத்த பறவையை கொடுத்துட்டு அடுத்த வருஷம் பார்க்கலாம். சரி 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 சரி. இப்போ தம்பி ஜெனரேஷன் பறக்கும்ல, இனி இதுக்கு அம்மா அப்பாவோட அடுத்த ரிலேஷன் வந்திருக்கு. சரி. அப்ப அதுகள்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க நேரம் இப்போ அது ஒரு ஜோடின்னு இல்ல, வேற ஜோடிகள் இருக்குல்ல. சரி சரி சரி. கொண்டு வர நேரம் நமக்கு அதுக்கு எதுக்கு நமக்கு எந்த செட்ல உள்ள நமக்கு மனப்பிடித்தமா வருவோம், அதான் ஒரு அங்கீகார பட்டியல்ல வச்சிடலாம். சரி சரி. ஆனா நீங்க அந்த 23 29 வச்சிருக்கீங்க, டைம் வச்சிருக்கீங்க. நீங்க ஒத்தையில இருந்து பறத்தனா இருந்தா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த டைம் நீங்க 3 நாளைக்கு ஒரு நாள் விட்டாலுமே 20 மணி நேரத்துக்கு மேல பறத்தி தான் நீங்க வைப்பேன்னு சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வேற யாராவது வந்து யாரும் கிடையாது. விஷயத்துல அட்டென்ஷன் நம்ம தான் ராத்திரி 1 மணிக்கு யாருக்கு பிள்ளைய கூப்பிட முடியும். சரி சரி. இப்ப எல்லாமே செய்யலாம். நீங்க உங்களோட ஒரு இது மாதிரி தான். இதனாலதான் நம்ம பேட்டிலையும் சொல்ல எல்லாரும் பறந்துட்டோம்னா 1000 ரூபாய். சரி 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 சரி. வெள்ளி செவ்வாய் ராத்திரி அடுத்த வீட்டுல ஒரு வீட்டுல மரணப்பட்டிருந்தாலும் நடுச்சாமத்துல பிராய விட்டுக்கு நம்ம முனி கூட தான் இருக்கணும். அந்த ஒரு பங்கனுக்கு எல்லாரும் கலந்துக்கிட்டோம். ஏன் பறந்துட்டா நீ. சரி சரி சரி. பறக்கிறது இல்ல மழை. நம்ம பிராயம் எங்கேயும் உளுந்துடப்படாது. அந்த மலையில ரெக்க விட்ட போட்டுட்டு மலையிலேயே தான் இருப்போம். கொடை பிடிச்சுக்கிட்டு இருந்தா இது என்னடா ஒரு மந்தம் நடுவில் நிக்க நீட்டு இருக்காது. சரி சரி சரி. எப்படி புரியுது புரியுது. கொடை பிடிச்சுக்கிட்டு நம்ம தட்டுல ரெக்க விட்ட போட்டுக்கிட்டு நம்ம நின்னோம்னா பறந்து இருக்க வரவன் நம்ம நடுத்தட்டுல ஒரு மந்தம் போல ஒண்ணு நிக்க நீட்டு பிராயம் இருக்க வராது. அப்ப நனைஞ்சுக்கிட்டே தான் நம்ம ஒதுங்கி நிற்போம். சரி சரி சரி. இப்பெல்லாம் அந்த போராடிதான் இவ்விழந்த இதுக்குள்ள வந்தது. அதனால நம்ம ஒரு இதுக்குள்ள போய் அந்த பறக்க தொடங்கிட்டுன்னு நமக்கு தோணிட்டுன்னா நம்பிடுவோம். என்ன வந்த வீடுக்கு பாவிரிச்சு கொடுத்தாலும் இருந்து பார்க்க வேண்டியதான். இப்ப இருக்காது அப்படின்னு உள்ள நம்ம உள் மனசு சொல்லிடுவோம். ஏன்னா இப்படி அடிக்க மாட்டாங்க மிதப்பு இல்ல உங்களுக்கு. சரி சரி சரி. ராத்திரியும் இப்ப சில பிராயலை போல ஒரு 6:45 இருந்து ஒரு 7:30 பிராய பாத்துக்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த இவனுக்கிட்ட அந்த பேச்சே கிடையாது. லேசா ஒரு எலும்பா அந்த கண்ணு பார்வையை சேஞ்சு படுத்துது. அப்படி அரை மட்டத்துல நிக்கிறது. அப்படியே மேக்க மாற போகும். மணியை பாத்துக்கணுங்கன்னு எல்லாரும் இருந்துக்கிட வேண்டியதான். டக்குன்னு அடுத்த ரவுண்ட்ல கரெக்டா பழைய மட்டத்துக்கு வந்துடும். அந்த இருட்ட காம்ப்ரமிஷனுக்கு கொண்டு வரது லேச்சா ஒரு முக்கா பறவை. இதுலயும் இந்த பறவையில போச்சு பத்தி நமக்கு அந்த சப்ஜெக்ட் கேட்டு அப்படியே போச்சு. எல்லாரும் அங்கேதான் பார்த்தேன். இன்னும் டக்குனு பார்த்தாங்க அந்த அரைப்பறவை அந்த இருட்டுக்குள்ள வந்துட்டான். அந்த பார்வையை சேஞ்ச் பண்ணது கொஞ்சம் என்னதோ கடவுளா நமக்கு ஒரு ஜோடி அப்படி. சரி. ஆனா நீங்க இந்த வருஷம் உழைச்ச உழைப்புக்கு ஏத்தாப்புல உங்க புறா வந்து உங்களுக்கு பலன் தந்துச்சுன்னு நீங்க நம்புறீங்களா? கடுமையான நம்பிக்கை. ஏன்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கும். எல்லாரும் ஆசைப்பட்டுதான் நம்ம எல்லாத்துலயும் சேர்றது. ஆனா ஒரு மனுஷன் சாதாரணப்பட்ட ஒரு லெவல்ல உள்ளவன் உழைச்சு 4 லட்சம் 3 லட்சம் எல்லாம் பாத்துக்கிட முடியுமானே? முடியாது. அப்ப நம்ம இதுல கிடந்த போராடுறதுக்கு அந்த பொருள் அப்படி தருவோம்னா அது எவ்வளவு பெரிய ஒரு வரம். சரி. அது உங்களுக்கு நீங்க உழைச்ச உழைப்புக்கு உங்களுக்கு பெரிய ஒரு நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம இதுக்கு மேல காணிச்ச ஆர்வத்துக்கு உள்ள செல்வாக்க அந்த தந்துட்டு. ஏன்னா தந்துட்டுன்னா தந்து முடிச்சுன்னு தான் சொல்ல முடியும். காரணம் ஏன்னா
நமக்கு இவ்வளவு பணம் தர்றது இல்ல, இத்தனை லட்சம் ஜனங்கள் முன்னுக்கு உங்களை அறிமுகப்படுத்திட்டு பத்தியா சரி சரி நம்ம லெவல்ல பேச வச்சுட்டு வேர்ல்டு லெவல்ல உள்ள ஆட்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் வர நம்ம ஒரு பெரிய ஜாம்பவான் எடுத்து பேச வச்சுட்டு பார்க்க வச்சுட்டு, இது மற்றவரானு இல்ல நம்மள யாரும் அங்க பாப்பா யாரு ஏதோ ஒரு ஆளுன்னா வச்சிருக்கு ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரம் வச்சிருந்தா வர இவங்க 11 அவங்க 23 மணி நேரமும் அதுக்கு மேல ஆகும்போது வந்து வேர்ல்டு லெவல்ல எல்லாரும் பேசக்கூடிய லெவல்ல ஆயிடுச்சு. ஆமா, இது இப்ப நம்மளே பேசாம அடுத்தவங்களே பேச தொடங்கிட்டாங்க. நமக்கு அதுல சந்தோஷம் கிடைக்கல. ஏன்னா இது அதுவும் இல்ல, அந்த புறா வந்து என்ன முழு பறவை பறக்கல, என்ன 4 மணி நேரம் பறக்கும், இது நம்ம சொல்லல, பாக்குறவங்க வெளியே சொல்றது. சரி சரி சரி. என்ன அந்த புறாக்கு ஜாடைக்கு 4 மணி நேரம் பறக்கும். சரி சரி. காரணம் அது தளர்ந்து இருக்கதா இருந்தா அந்த ஸ்பாட்ல பிடிக்கலாம், குன்னி இருக்கும், அதுல வச்சே இருந்த ஒண்ணு பிடிக்கலாம். இது நம்ம அதுல வச்சு அவ்வளவு ஆள் நின்ன பிறகு கிட்ட எலும்பதுக்கு அங்கேயும் இப்படி பார்க்கலாம். அப்புறம் கூட்டுக்க பத்தணும்ல, அப்ப நீங்க நினைச்சுக்கணுங்க. சரிண்ணா, நம்மளோட டோர்னமெண்ட்டுக்கு நீங்க அந்த தாமரை இன்னொரு சப்ஜாடு அது எவ்வளவு நேரம் ஓடிச்சுன்னா? அது 7 சில்லறை வரை பறந்து, அதுக்கு நம்ம நாஞ்சில் மலையரசனுக்கு புறா துணைப்புறாக்கி 5 மணி நேரம் பறக்கணும். இதுவும் வந்து இந்த ஆனப்புற பறந்த பிராயம் சப்ஜாடு. சரி, அதுவும் அவ்வளவு நேரம் ஓடின புறா. அப்ப நான் என்ன செய்யணும்னா வெறும் 6 கட்டலா கொடுத்தேன். வெறும் 6 கட்டல அதுதான். ஆமா, 5 மணி நேரம் பறந்துகிட்டு இருந்த போது வெறும் 6 கட்டல 1/2 ஸ்பூன் தண்ணி அடைச்சு விட்டு, அதுவும் இழுத்து பகல்ல இருந்து கிடையாது பத்தியா. நான் அது 2வது வருஷத்தை பிராணம் உணர்ந்து உள்ள ஓடினோன்னு விட்டது. வேற பிராயம் எல்லாம் செடியில மாட்டிக்கிட்டு, ஏன்னா இவருக்கு துணைப்புறம் 5 மணிக்கு பறக்கணும்னு கட்டாயம். அப்ப இதை எதிர்பார்த்தாங்க இந்த சப்ஜாய விட்டது. இதுக்கும் புள்ளிற கொடுத்திருந்தோம்னா பிடிச்சிடும். அசையே யோசிக்கவே வேண்டாம். அதுவும் மேல் தான். உங்களோட அதுல அது வேற செட்ல உள்ளது. இல்ல வேற செட்னா அது உங்களோட நம்ம பிரீட் தான். வெளிய பெரிய பேர் உள்ள ஆட்களுக்கு ப்ராப்ளம் நான் வாங்கிக்க மாட்டேன். ஆமா, எங்களுக்குள்ள ஏதாவது ஒண்ணா நாங்க மாத்திக்கணும். பெரிய அங்கீகார பட்டியல்ல உள்ள கூடுகள்ல இருந்து எல்லாம் வாங்கி வராங்க. நம்ம அப்பவுமே அந்த காலத்திலேயே பழக்கம் எடுக்கிறது கிடையாது, வைக்கிறது கிடையாது. சரி, ஆனா நமக்கு அந்த ஒரிஜினல் பறவைக்கு நீங்க அந்த தாமரை இன்னொரு ஒயிட் தான் விட்டதாட்டு இருந்துச்சு ஒரிஜினல் பறவைக்கு. ஆமா ஆமா, அதான் அதுக்கப்புறம் ஏன்னா அந்த ஒயிட் அது புது பறவை பார்த்துருங்க, அதுவும் இதே ஜெனரேஷன். அவங்க அண்ணனா தம்பி இல்ல, அது வேற. இது இந்த ஆணுக்கு இதுக்கு அப்பாவுக்கு அம்மைக்கு அண்ணன் என்ன ஒரு ஆளு பெரிய ஆளு இருக்கு, வால்கரப்புல ஒரு ஆள் இருக்கு பாத்துக்கிடுங்க. அதுல எடுத்த பட்டா கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அடக்கல்ல. அப்ப விட்டோம், அது கொஞ்சம் புது பறவை, புது வருஷத்தை புறா. அந்த வருஷம் இது வந்து இப்போ வாடின புறா வந்து 2வது வருஷம். நீங்க முதல் பறவைக்கு நமக்கு விட்ட புறா வந்து அதான் முதல் வருஷம். கரெக்ட். அப்ப அதுலயே நம்ம வந்து சொல்ல விட்டுருவோம். இந்த அணு புறா இதுல பிராக்டிக்கல் உள்ளவங்க அதை வச்சே மனசிலாக்கிக்கலாம். ஏன்னா புறா 12 வரை கரெக்டா பறந்து, 12க்கு பிறகு ராத்திரி அதுக்கு பிறகு டைம்ல ஆடி அது முத பந்தயத்துல. ஆமா, இந்த விட்டுருந்தோம் அந்த புது புறா 12 வரை ஓரளவு கரெக்டா வந்துச்சு. இதுவும் அந்த நின்னுச்சு. இது அந்த பறவை, அது எழும்புற பறவை. சரி, அது அப்புறம் என்ன ஆச்சுன்னா அது பிறகு 2 மணிக்கு பிறகு வந்துட்டு புறா திருப்பி வந்து. ஆனா எனக்கு கிடக்கு இப்போ இந்த வருஷம் அது பறக்கதா இருந்தா லட்டு போல இருக்கும். அடுத்த வருஷம் எதிர்பார்க்கலாம். சரி சரி சரி. அதுவும் இதோட இதே ரிலேஷன்ல அதான் கரெக்ட். சரி சரி. அதுல அப்ப அந்த உங்களுக்கு அந்த பிளட் லைன்ல வந்து உங்க பேரண்ட்ஸ் இதுல தாயிலேயே நல்லா இருக்கு. இல்ல, அதுல ஒரு பட்டா தான் எடுத்து அந்த முத பட்டாயே நம்மள அப்படி சொதப்புனா அந்த ஜோடியை பிரிச்சுட்டேன். சரி, அந்த வெள்ள அந்த வெள்ள ஜோடி பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா, அடுத்த வருஷம் கை கொடுத்தோன்னா அதே இது பேர திருப்பி வைப்போம். ஆனா போட்டுருங்க, மடத்தனமா இருக்கு இந்த திருச்சி பிராயட போல இருக்கு, நீட்டு போக்கும் சிரமம். ஆனா அது அடுத்த வருஷத்துல பறவை நல்லா இருந்தாலும் அந்த ஜோடி அப்படியே தூக்கி சேர்த்துருவோம். சரி சரி. ஆனா நீங்க ஜோடி வைக்கிறது வந்து எந்த மாதிரி நீங்க வைப்பீங்கன்னா, கருங்கண்ணுக்கு கருங்கண்ணு மாதிரியா இல்லன்னா வேற கண்ணிலேயே மாத்தி வைப்பீங்களா? ஏன்னா ஜோடி வைக்கிறது வந்து அந்த பிராயல்ட அம்சங்களை பார்த்து. ஆனா மஞ்சள் கண்ணா இருந்தாலும் நான் கருங்கண்ல வைப்பேன், ரத்த கண்ணா இருந்தாலும் கருங்கண்ல வைப்பேன். சரி. அதே சமயத்துல மஞ்சள் கண்ணுக்கும் மஞ்சள் கண்ணு வச்சிருவேன். சரி. சில கண்ணு ஒரு மாதிரி ஈயம் பாஞ்சது போல இருக்கும். சரி சரி. மஞ்சள் கண்ணுல ஈயம் அடிஞ்சது போல இருக்கும்.
சரி 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 வெட்டுக்கண்ணு அது வந்து தனி ஈயம் போலே வடிஞ்சிருக்கும். சரி 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 அதை வந்து கருங்கண்ணு சேர்க்க மாட்டேன், மஞ்சள் கண்ணுல சேர்ப்பேன். அந்த மஞ்சள் கண்ணுக்கும் ரத்த கண்ணுக்கும் உடைக்கணும்னா கருங்கண்ணோ டபுள் கண்ணோ இப்ப நம்மகிட்ட அதுல 2-3 ஜோடி இருக்கு. சரி 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 இந்த இப்போ ஒரு ஜாக்கானுக்கு டபுள் கண்ணுல ஒரு வெள்ளை சுண்டில் ஒரு ஆண் வச்சிருக்கேன். இதே ரிலேஷன்ல பெட்ட அருமையா இருக்கும். அதுல உள்ள பிள்ளைகள்லாம் எனக்கு கிடைக்கல, கிடைச்சுன்னா ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு பெரிய நமக்கு பறவை ரீதியில அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் தான். சரி. இது கண்ணு இது வித்தியாசத்துல சொல்றீங்கன்னா எல்லாமே விங்ஸ் பேட்டர்ன் சொல்றாங்க, அல்ல பாடி லாங்குவேஜ்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்த்து இல்ல கால் இதுல வந்து நகம் இந்த கலப்பு நகம் ஆமா, ஏன்னா 80% எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க தாட்ல நீங்க பாப்பீங்களா? நான் பர்சனலா பாப்பேன். நீங்க நான் அப்படிதான் வைப்பேன். பாப்பீங்க, பார்த்து வைப்பீங்க. அது உங்களுக்கு 100% உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. அறிவு நல்லா இருக்கும், பறவை நல்லா இருக்கும், சொல்லி வச்சு கேட்கும். சரி சரி சரி. ஆனா நீங்க இப்போ நம்ம வந்து இந்த கருங்கண்ணுல இந்த இப்போ ஜாக்குல வெள்ளை பேர்டு வைக்கிற நேரம் கருங்கண்ணுல நான் கருநவத்துல கிடைக்கிறே கஷ்டம். சரி. இப்ப நம்ம வந்து ஒரு ஜாக்குக்கு ஒண்ணு சேர்க்கிறோம்னா அது 80% ஒயிட் சுண்டை தான் இருக்கும், வெள்ளை சுண்டை தான் சேர்ப்பேன். சரி சரி சரி. அப்படி அந்த வெள்ளை சுண்டுல எல்லாம் கருத்த நவத்துல கிடைக்கிற கடினம். சரி சரி சரி. ஆனா அப்படி சேர்க்கறதுல அதுலயும் சில பிள்ளைகள்லாம் சில ஜோடிகள் நல்ல அம்சமா இருக்கு. சரி சரி. ஆனா கருத்த நவர் இருந்தா பாக்கு நல்ல ஷோயாட்டு பார்க்க அந்த ஜோடிகளாம் அம்சமா இருக்கும். இப்போ வெள்ளைக்கு தனி ஜாக்கில் சேர்ற நேரம் நம்ம வெள்ளையில கருங்கன் பாருங்க, கருங்கன்ல வெள்ளை சுண்டு கருத்த நவத்துல கிடைக்காது. கிடைக்குமா? வெள்ளை நவல் தான் கிடைக்கும். அப்படி வெள்ளை நவல் ரொம்ப அபூர்வமா தான் இருக்கும். அப்ப அப்படி அபூர்வமா ஒரு ஆள் வச்சிருந்தாலும் அந்த ஆள் இதுவரைக்கும் அங்கீகாரத்துல வரல. சரி சரி சரி. யாரா வந்திருக்காங்களா? சரி சரி சரி. இல்ல வித்தியாசமான ஒரு நூதனமா ஒரு ஜோடி வச்சிருக்கேன், வெள்ளை சுண்டுல கருத்த நகர்ல வச்சிருக்கேன் இந்த ஆணுக்கு, அதனால இந்த அங்கீகாரத்திலேயே டாப்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம அதிசயப்படுறதுக்கு அப்படி யாரும் வச்சுக்கிடல. சரி சரி. அப்ப நமக்கு பறவையில யாரு ஈடு கொடுக்காவளோ அவரை கிளிக் பண்ணிட வேண்டியதான். சரி சரி சரி. என்ன சொல்றியா? ரிசல்ட் ஓரியன்டட் நமக்கு சொல்லலாம். ஆனா வந்து மதிப்பீடுக்கு தூக்கி விட்டா அப்படி சம்மணி ஐஸ்வர்யா ஜோடியா நிப்பாவ கம்பெனி கிளியப்படுறான்னு